ஸோ ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. பக்கத்தில் முடிஞ்சா கையை பிடிச்சி சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்களே பார்க்க இன்னைக்கு. வெக்கம் வரலையா? சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க. பக்கத்தில் யாருன்னு உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, ரொம்ப அழகா இருக்கிறீங்க. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. சரி, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு நல்ல நேசராகவே நமக்காக இருந்து வருகிறார். ஆமென். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு சனிக்கிழமை. ஸோ நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன், இனிமேல் சனிக்கிழமை சாயந்தரம் நம்ம ஒரு சர்வீஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஸோ எவ்ரி வீக் எவ்ரி டேஸ் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஆமேன் சத்தமாக சொல்லுங்களேன். இல்லை சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்கள். உங்களுக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். உயிர் இருந்தால் சத்தம் வரும், தெரியுமா உங்களுக்கு? ஆமாவா இல்லையா? உயிர் இருக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கள். கேட்கலங்க, இல்லை பத்தில். ஹல்லேலூயா. ஓகே, நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் காரியத்தை தியானிக்க போகிறோம். பைபிள்ல தான் நீங்கள் எடுத்து திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் முதல் வசனம் எனக்காக எடுத்தவங்க வாசிங்க. லூக்கா 7 முதல் வசனம். இந்த இடத்துல லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு. இப்போ இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அவருடைய வார்த்தையை, the word of God, அங்கிருந்த ஜனங்கள் எல்லாருக்கும் சொல்றாரு. சொல்றது எப்படி சொல்றாருன்னா, காதுகள் கேட்கும்படி சொல்ற. பக்கத்துல சொல்லுங்க, காதுகள் கேட்கும்படி. இல்ல கேட்கல, எனக்கு கேட்கலையே. ஆமா, இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, அவர் மக்கள் கிட்ட பேசும்போது எந்த முறையில பேசுறாருன்னா, ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி பேசுறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல விரும்புறேன், இன்னைக்கு உங்க காதுகள் இந்த வார்த்தை வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நாளைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்காக காத்திருக்குன்னு சொல்றேன். விசுவாசம் இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்ல காரணம், அடுத்து உங்களுக்காக ஒரு அற்புதம் காத்திருக்குன்னு அர்த்தம். வார்த்தையில அற்புதம் இருக்கு. பக்கத்துல முடிஞ்சா அடிச்சு சொல்லுங்க, வார்த்தையில அற்புதம் இருக்கு. ஆண்டவருடைய வேர்ட் ஆஃப் காட்ல மிராக்கிள் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை எங்கெல்லாம் ரிலீஸ் ஆகுதோ அங்கெல்லாம் அற்புதங்கள் துவங்க ஆரம்பிக்கும், அங்கெல்லாம் விசுவாசம் துவங்க ஆரம்பிக்கும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. See, இப்போ நீங்க எக்ஸாம்ல நல்ல மார்க் எழுதிருக்கிறீங்க, நல்லா எழுதிருக்கீங்க எக்ஸாம். அந்த எக்ஸாம் ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்துருச்சு. உங்களுக்கு தெரியாம இருக்கிற வரைக்கும் நீங்க அதுல பாஸா ஃபெயிலான எதுவும் தெரியாது. ஆமா தானே? எப்போ உங்களுக்கு தெரிய வருதோ, நீங்க பாஸ் மட்டும் இல்ல, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் மைண்டு? வாவ், ஒரு நம்பிக்கை வரும். நான் தான் எழுதுனேன், நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். உங்க காதுகளுக்கு வராத வரைக்கும் நம்பிக்கை வராது. ஆனா என்னைக்கு உங்க காதுக்கு வருதோ அன்னைக்கு நம்பிக்கை வரும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், அதை விட மேலானது வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை. வார்த்தை உங்களை தேடி வரும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உதிக்க ஆரம்பிக்கட்டும், உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வர ஆரம்பிக்கட்டும். வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆண்டவர் உங்களை பார்த்து, நீ வாழ்வ, நீ நல்லா இருப்ப, நீ சுகமா இருப்ப, நீ ஜீவனோட இருப்ப, உன் வாழ்க்கை எப்படி மாறும்னு சொல்லி இன்னைக்கு நேற்று இல்லை, என்னைக்கோ யாராவது ஒருத்தர் மூலியமா சொல்லி இருந்தாங்கன்னா அந்த வார்த்தை தரையில விழாது. ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்புதான் அங்கிருந்து ஆண்டவர் கிளம்புறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவர் உங்க மேல எதை பேசணும்னு முடிவு பண்ணாரோ அதை பேசாம நகர மாட்டார். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். See, come on people, கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை ரிலீஸ் பண்ண போறாரு. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். See, இது சூப்பரா கார்டன். அந்த வசனத்தை நான் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று யோசிச்சேன். அவர் தம்முடைய வார்த்தைகளை எல்லாம், 1 2 இல்லை, எல்லாம். அப்போ ஒருத்தர் வீட்டுக்கு ஒரு மனுஷன் வரான்னா பாதியா முழுங்கி பேசுறது இல்லை. அங்க ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, வார்த்தை எல்லாம். நல்லா இருப்ப, வாழ்வ, சுகமா இருப்ப, கார் வாங்குவ, வீடு வாங்குவ, வீடு கட்டுவ, நிலம் வாங்குவ, டிவி வாங்குவ, ஃப்ரிட்ஜ் வாங்குவ, வாஷிங் மிஷின் வாங்குவ அப்படின்னு அந்த மனுஷனுக்குள்ள என்னென்ன திறமை இருந்துச்சோ, அந்த மனுஷன் எதெல்லாம் இழுத்து வச்சிருந்தாரோ அதை எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு. அப்பனா ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது, ஆண்டவர் உங்க வீட்டுல வார்த்தையை ரிலீஸ் பண்ணும்போது, அவர் ஏதோ குறுகன மனப்பான்மையோட பேசுற ஆண்டவர் கிடையாது. அவர் எதை கொண்டு வந்தாரோ அதை எல்லாம் உங்க கையில கொடுத்து முடித்த பின்புதான் அங்கிருந்து அவர் புறப்படுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
விசுவாசம் இருந்தா ஒரு ஆமேன் வாயை திறந்து வரணும். எஸ், ஒரு ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் உங்க மேல நான் பேச விரும்புறேன். ஆண்டவர் உங்களை தேடி வந்து பேசுற எல்லா வார்த்தைக்கும் பலன் உண்டு, விடுதலை உண்டு. அவர் 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 கொண்டு வந்த எல்லாத்தையும், அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் கம்ப்ளீட் ஃபுல்லா எல்லாத்தையும் என்ன பண்றாரா, பேசி முடிச்சுட்டு தான். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் உங்க வீட்டுக்கு வராங்க, ஒரு பேக்ல வந்து ஒரு 5 கோடி எடுத்துட்டு வராங்க, ராமன் எடுத்துட்டு வராங்க. ஒரு 1 லட்சத்தை மட்டும் கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த பேக் எடுத்துட்டு போனா உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? அந்த பேக் ஜிப் ஓப்பன் பண்ணும்போது நீங்க பார்த்துட்டீங்க, உள்ள வந்து அவ்வளோ பணம் கட்டா இருக்கு பணம். நான் உங்களை பார்க்க தான் பிரதர் வந்தேன், இந்தாங்க கொஞ்சம் பணம் அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த பணம் யார் வீட்டுக்கு போகுதுன்னு தெரியலையே. ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவர் கொண்டு வந்த எல்லாம், ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்த எல்லாம், உங்க குடும்பத்துல கொண்டு வந்த எல்லாம், உங்க வாழ்க்கையில கொண்டு வந்த எல்லாம், அவங்க பிசினஸ்ல கொண்டு வந்த எல்லாம், உங்க சபைக்கு நேராக கொண்டு வந்த எல்லாம், உங்க வாழ்க்கையில அவர் கொண்டு வந்த எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி, உங்களுக்குள்ள விசுவாசத்தை உந்தி தள்ளும்படி, உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை உந்தி தள்ளும்படி, இதுவரைக்கும் அற்று போயிருக்கிற சில நம்பிக்கைகள் இன்னும் மீண்டும் எழும்பும்படி என் தேவன் எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பின்பு அவர் அடுத்த ஊருக்கு போறார். ராமன் சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாருன்னா உங்களோட எல்லா விஷயத்தையும் அவர் செஞ்சு முடிச்சுட்டு தான் வெளியே போவார். விசுவாசம் இருக்கிறவங்க ராமன் சொல்லுங்க. இந்த ரெலம் இப்ப ஹெவன்லி ரெலமா மாறுது, இது பரலோகத்துக்குள்ள ரெலமா மாறுது. நல்ல ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்த வசனம், 2வது வசனம் பாருங்க. அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண. இப்ப ஆக்சுவலா என்ன பண்றாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊர்ல போய் வார்த்தையை ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு, அவருக்கு என்னென்ன கிஃப்ட் இருந்துச்சோ, என்னென்ன வார்த்தைகள் இருந்துச்சோ, இதெல்லாம் மக்களை பார்த்து பிளஸ் பண்ணணும்னு நினைச்சாரோ எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு அவர் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து இன்னொரு ஊருக்கு போடுறார். இன்னொரு ஊருக்கு போகும்போது அங்க பாத்தீங்கன்னா 100க்கு அதிபதினு ஒருத்தர் இருக்கிறான். 100க்கு அதிபதினா யாருன்னா 100 பேருக்கு ஒரு லீடர், ஒரு ஹெட். அவன் தான் ஒரு ஆமென் சொல்லுங்க. 100 பேருக்கு மேல இருக்கிற ஒரு தலைவன். அவன் வந்து இயேசுவை அறிந்தவனோ இயேசுனுடைய வழியை பின்பற்றுகிற ஒரு ஆள் கிடையாது. அவன் ஒரு ரோமன், ஒரு ரோமர் கீழே வாழ்ற ஒருத்தன். அவங்களுடைய ஆட்சியில, அவங்களுடைய கண்ட்ரோல்ல டாக்ஸ் வசூல் பண்றவங்க இருக்கலாம், இல்ல ஜனங்களை பார்க்கறவங்க இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு 100 பேருக்கு அவன் லீடரா இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை, அவனுக்கும் விசுவாசத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவனை வந்து எல்லாருமே வெறுப்பாங்க அந்த நாட்கள்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை இந்த உலகம் வெறுக்கிற மாதிரி அவனை எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ஒரு காலத்துல, அந்த நாட்கள்ல வெறுப்பாங்க. ஏன்னா டாக்ஸ் வாங்குவான், இந்த இந்த வாய்க்கால கரெக்டா வெட்டலாம் வந்து திட்டுவான், நீ அதை வெளியே போட்டிருக்க பாருன்னு வந்து திட்டுவான். அப்போ வெறுக்கிற ஒரு தன்மை தான் அந்த 100க்கு அதிபதி மேல மக்களுடைய பார்வை இருந்தது. இப்ப அங்க ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறான். அந்த 100க்கு அதிபதிக்கு பிரியமான வேலைக்காரன் ஒருத்தர் என்னவா இருக்கிறான்னா வியாதியா இருக்கிறான். ஆக்சுவலா இது வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயமே கிடையாது. 100க்கு அதிபதிங்கிறது 100 பேருக்கு ஹெட்டு. அவனை எல்லாருமே வெறுப்பாங்க, ஜனங்களும் வெறுப்பாங்க, 100 பேரும் வெறுப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு கீழே இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவான் அவனைய? ஏன்னா அவங்க திட்டங்களும் அவங்களுடைய சட்டங்களும் ரொம்ப கடினமா இருக்கும், வெறுப்பாங்க. இங்க என்ன வசனம் வருதுன்னா, ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ 100க்கு அதிபதிக்கு கீழே இருக்கிற 100 பேர் வந்து 100 பேர் அவனை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான், ஸ்ட்ரெஸ் கொடுப்பான். பட் இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, பிரியமான வேலைக்காரன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் வந்து என்னை வந்து தள்ளி வச்சிருக்கிறாரு, என் கூட அவர் நெருக்கமாவே இல்லை, என்கிட்ட அவர் பேசவே மாட்டேங்கிறார், என் மேல கோபமா இருக்கிறாரா? பட் வசனம் சொல்லுது, நீ பிரியமான வேலைக்காரன், நீ பிரியமானவன், நீ பிரியமானவள். ஒரு ஆமென் சொல்லு. எனக்கு நல்லா வேணுமா? ஃபாஸ்டா வேணும். பிரியமானவன். நல்ல ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை வந்து பிரியமானவர்களா பார்க்கிறார். ஆமா, கொஞ்சம் இந்த ரெல் மாறணும். எனக்கு உங்க ஃபெய்த் வரணும் வெளியே. ஆமா, நீங்க சும்மா ஏதோ உட்கார மாதிரி உட்காரக்கூடாது. ஐ நீட் சம் பவர். கொஞ்சம் நீங்க ரிசீவ் பண்ணணும். உங்க மூஞ்சி வேற மாதிரி ஆகணும். ஒரு வல்லமை எனக்கு இறங்கி வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க வேலைக்காரனுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும். ஆனா அவன் சொல்றான், பிரியமான வேலைக்காரன் ஒருத்தர் இருக்கிறான். ஆமா, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு பிரியமானவர் அவர், அவருக்கு பிரியமானவங்க நீங்க தான். நீங்க தான் அவருக்கு பிரியமானவங்க. நீங்க ஒருத்தர் தான் அவருக்கு பிரியமானவங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஆண்டவர் இறங்கி வருவார்.
உங்களுக்கு ஒரு பாடுன்னா ஆண்டவர் உங்களை தேடி வருவார். இந்த உலகம் உங்களை வெறுக்கலாம், இந்த உறவுகள் உங்களை தூக்கி அடிக்கலாம், பட் ஆண்டவர் யாருன்னா உங்களை தூக்கி அடிக்கிறவர் கிடையாது. உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறவர், உங்களை மேல உயர்த்தி பிடிக்கிறவர், உங்களை உயர்த்தி எழுப்பி உங்களை வாழ வைக்கிறவர் அவர் மட்டும்தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரியமான வேலைக்காரனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, வியாதி வந்து அவன் மரண அவஸ்தைப்படுறான். என்ன பண்றானா, சாகர நிலையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் செத்துருவான், அந்த நிலைமையில அவன் இருக்கிறான். இப்போ 3வது வசனம் என்ன வருதுன்னா, அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த 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 டைம் என்ன டைம்னா, இவர் அந்த ஊர்ல வந்து வார்த்தைகள் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு, நிறைய வசனம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு அந்த ஊர்ல இவர் திரும்ப இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத 100க்கு அதிபதி கேள்விப்பட்ட போது அவனுக்குள்ள என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து தன் வேலைக்காரரை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்திற்கு, நான் போனா அவர் கண்டிப்பா வரமாட்டாரு, ஏன்னா நான் அவருக்கு எகெயின்ஸ்டான ஆளு, அவருக்கு என்னைய பிடிக்காது, எனக்கும் அவரைய பிடிக்குமான்னு தெரியல, நான் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான ஆளு, அதனால அவர்கள்ல ஒருத்தன் யூதர்ல ஒருத்தன் ஜூல ஒருத்தனை மூப்பரை ஹெட்டை கூப்பிட்டு, நீ என்ன பண்ணு, அவற்றை போய் என்னோட வேலைக்காரனுக்காக குணமாகணும், ஏதாவது நீ பண்ணு, என்ன பண்ணு, அவரை வேண்டிக் கொள்ளு, போய் ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு யூதனை செலக்ட் பண்ணி அனுப்புறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க ஏஞ்சலை கூப்பிட்டு என் சூழ்நிலையில இத்தனை பிரச்சனை இருக்குது, இதை சரி பண்ணுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக ஏஞ்சல் இறங்கி போய் உங்க சார்பா உங்க பக்கமா பரலோகத்துல பேசுவாங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சில தூதர்கள் நீங்க சொல்லும் போது அதை உங்களுக்காக அவங்க செய்வாங்க. உங்க நம்பிக்கை இருக்குதா? வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், பண பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லலாம், ஏஞ்சல் நான் இந்த உலகத்துல அவர் சாயல் இருக்கிறேன், எனக்காக நீ போய் பேசு, இன்னைக்கு எல்லா காரியங்களும் எனக்கு சாதகமாய் முடியும் நீங்க சொல்லும் போது உங்களுக்காக ஒரு ஏஞ்சல் இறங்கி போய் பேசுவான். ஆமென் சொல்லுங்களேன். அங்க 100க்கு அதிபதிக்காக ஒரு யூதன் இயேசுட்ட போய் பேசும்போது உங்களுக்காக ஏன் ஒரு ஏஞ்சல் பேச முடியாது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்காக ஏன் ஒரு பாஸ்டர் பேச முடியாது? ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்காக ஏன் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபெலோ பேச முடியாது? உங்களுக்காக ஏன் உங்க இருதயம் பேச முடியாது? உங்களுக்காக ஏன் உங்க சிந்தை பேச முடியாது? உங்களுக்காக ஏன் உங்க ஜெபம் பேச முடியாது? உங்களுக்காக ஏன் உங்க உபவாசம் பேச? நான் சொல்றேன், பேச முடியும். நீங்க பேசும்போது உங்களுக்காக இறங்கி வருவார் அவர். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. சரி, இப்போ அடுத்து 4வது வசனம் என்ன ஆகுதுன்னா, அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய், அவங்க என்ன சொல்றாருன்னா, நீ போய் 100க்கு அதிபதி அந்த யூதன் என்ன சொல்றாரு, நீ போய் கொஞ்சம் அவரை வேண்டிக் கொண்டு அவங்கள கொண்டு வா, என்னுடைய வேலைக்காரன் 100 பேர்ல ஒருத்தங்க போனா போயிட்டு போறான், பிரச்சனை இல்லைல்ல, 99 வச்சு மேய்க்க முடியாதா? 100 பேர் இல்ல டக்குன்னு இன்டர்வியூ வச்சு ஒரு ஆளை எக்ஸ்ட்ரா எடுத்து அடுத்த ஒரு ஒர்க்ல கொண்டு வர முடியாதா? பாசிபிள், பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு பவர் இருக்கு, பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ஆனா அவன் என்ன பண்றானா, எனக்கு அந்த ஒருத்தனும் சரியாகணும். இதுதாங்க கிறிஸ்தவ மனசு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு ஆடு கூட வழி தப்பி போறதுல எனக்கு சுத்தமா பிரியம் இல்லை. 100 ஆடுகள்ல ஒரு ஆடு விலகி போனாலும் அந்த ஒரு ஆட்டுக்காக இயேசு வருவார். அதுதான் the heart of Christ. அதுதான் ஆண்டவருடைய இருதயம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இங்க அந்த 100க்கு அதிபதி இருதயம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் மாதிரி இருக்கு. 100 பேர்ல அந்த ஒருத்தனுக்கு வியாதியா இருக்கிறான், நீ போய் அவர் இந்த வழியில வராராமா, எப்படியாவது அவர்கிட்ட போய் சொல்லி என்னை குணமாக்கும்படி சொல்லு. இப்போ அவன் என்ன பண்றான்னா, கருத்தாய், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், என்னவா போறான்? இப்போ யூதன் நினைக்கிறான், அந்த அந்த 100க்கு அதிபதி போற அவன் வந்து ஆக்சுவலா வந்து ஆண்டவருக்கு ஆப்போசிட் ஆனவன், அவன் வார்த்தையவே கேட்க மாட்டான். ஆனா அவன் வந்து என்ன பண்றான்னா, அவனுடைய வேலைக்கார ஒருத்தரை குணமாகணும்னு சொல்லி என்ன அமைச்சிருக்கிறான்னா, அப்போ உண்மையாலுமே அவன் அவரை எவ்வளவு நேசிக்கிறான். ஆண்டவர்கிட்ட போய் அடுத்தவங்க வேர்டு வருது பாருங்க, கருத்தாய். எதுக்கு அவன் கருத்தா வேண்டிக் கொள்றான்னா, ஆண்டவரே எப்படியாவது அவனை சுகமாக்கிருங்க, எப்படியாவது அவனை ஹீல் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல 2 பேருடைய விசுவாசம் வெளியே வருது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒன்னு 100க்கு அதிபதி, இன்னொன்னு யூதன். இவங்க 2 பேருடைய விசுவாசம் ஏசப்பாவை இறங்க வைக்குது. ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா, சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்களுடைய சின்ன விசுவாசத்தை கொண்டு பரலோகத்தை திறக்க முடியும்னு சொல்றேன். பரலோகத்தை திறக்கிறதுக்கு உங்க விசுவாசம் போதும். உங்க விசுவாசம் தான் பரலோகத்தை திறக்கிற சாவியே. பரலோகம் திறந்துருச்சுன்னா நீங்க விசுவாசத்தை அடுக்க அடுக்க அதிகப்படுத்த அதிகப்படுத்த உங்களுக்காக பரலோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும்.
உங்களுடைய சூழ்நிலையை பரலோகம் மாற்ற ஆரம்பிக்கும். இன்னைக்கு நான் உங்க மேல பேச விரும்புறேன். இன்னைக்கு இந்த மாலை பொழுதுல சில உங்களுடைய விசுவாசம், கடுகளவு விசுவாசம், கடுகளவு ஃபெய்த் உங்களுக்காக சில கதவுகளை திறந்து சில நன்மைகளை அவைகள் கட்டவிழ்க்கும், வெளியே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்னைக்கு ரெலம்ல நான் பேச விரும்புறேன். உங்க மேல இந்த விஷயங்கள் இப்ப நடக்க ஆரம்பிக்கட்டும். இப்பவே இயேசுவின் நாமத்துல சில ரெலம்ஸ் திறக்கட்டும். நல்ல சத்தமா ஒரு ஆமென். ஹல்லேலூயா. இவன் என்ன பண்றான்னா, கருத்தாய் வேண்டிக் கொண்டு நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் ஆண்டவரே, அவன் ரிபல்லன் கிடையாது, அவன் வேற ஒரு ஆள் கிடையாது, அவன் உங்களை எதிர்க்கிறவன் இல்லை. நீங்க அந்த இடத்துல போய் அவனுக்கு உதவி செய்யறதுக்கு அவன் பாத்திரவான். எப்படி பாத்திரவான் அப்படின்னா 5வது வசனம் வருது பாருங்க. அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். அப்புறம் நமக்கு ஒரு ஜப ஆலயத்தை, அந்த வியாதியா இருக்கிறவன் கிடையாது, நூற்றுக்கு அதிபதி என்ன பண்றான்னா, நம்ம ஜனத்தை, அதாவது இஸ்ரேல் மக்களை, உங்களுடைய ஜனத்தை, சீஷர்களை, என்ன யூதர்களை, உங்களுக்காக நிக்கிறவங்களை நேசிக்கிறான். அது மட்டும் இல்லாம நமக்காக ஜப ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறான். நான் இன்னைக்கு உங்க மேல ரிலீஸ் பண்றேன். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு வீட்டை கட்டி தருவான். உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன் உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிப்பான். ஆண்டவருடைய அன்பு எங்கே நிக்குதோ, ஆண்டவருடைய அன்பு எங்க கதவை தட்டி நிக்குதோ, அந்த இடத்துல உங்களுக்கு எதிராக இருக்கிற சில கரங்கள் இன்று மாலையில உங்களுக்கு சாதகமாய் மாறும், உங்களுக்கு சப்போர்ட்டா மாறும். நான் ரிலீஸ் பண்ண விரும்புறவங்க மேல இன்னைக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்ச்சிகளும், உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்க வீட்டுக்காரங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் உங்க குடும்பத்திற்கு நேராக எதிராக இருக்கிற எல்லா காரியங்களையும் என் தேவன் சாதகமாய் திருப்புவார். உங்களுக்கு சாதகமா சப்போர்ட் பண்ற மாதிரி மாறும். ஆண்டவரே, அவன் சர்ச் கட்டி கொடுத்துருக்கிறானா, வேற மதத்தை நேசிக்கிறவன், எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன், என்னைய பிடிக்காதவன், எனக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவன் சர்ச் கட்டி கொடுத்துருக்கிறானா. எப்படி இது? ஆண்டவருடைய அன்பு எங்க வருதோ அந்த இடத்துல மதங்கள் தாண்டி, உறவுகள் தாண்டி, பணத்தை தாண்டி, பொருளை தாண்டி அன்பு வெளியே வரும். ராமன் சொல்லுங்களேன். உங்களுக்காக எதை தேவன் செய்ய விரும்புகிறாரோ அதை என் தேவன் செய்து முடிப்பார். யார் தடுத்தாலும், எவர் தடுத்தாலும், எவ்வளோ பெரிய விஐபி குறுக்க நின்னாலும் என் தேவன் உங்களுக்கு தரணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா தந்துருவாரு. ஏன்னா இந்த வருஷம் வாக்குத்தத்தம் தான், நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? ராமன் சத்தமா சொல்லுங்களேன். முடிஞ்ச பக்கத்துல ஒரு அடிச்சு சொல்லுங்க, அவர் செய்யறதை யாரும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்ப அடுத்து 6வது வசனம். அப்பொழுது இயேசு என்ன பண்றாரு? அவர்களுடனே கூட போனாராம். ஆக்சுவலா இயேசு கிறிஸ்துனுடைய வழி அது இல்லை. அவரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறாரு. போகும்போது பின்னாடி சிலர் யூதர் பேசுறாங்க, இந்த மாதிரி 100க்கு அதிபதி வீட்டுக்கு நீங்க வரணும், அவங்கள குணமாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன பண்றாருன்னா, போயிட்டு இருந்த வழியை விட்டு வேற வழிக்கு வர்றாரு. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய கரிசனை, நீங்க அவர் மேல வச்ச அந்த காதல் இருக்கு இல்லையா, அது அவருடைய வழியவே மாத்தும். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய பாதை பிளான்லயே கிடையாது, இந்த வழியில வரணும்னு அவருக்கு அவசியமே இல்லை. ஆனா 2 பேருடைய நம்பிக்கை, 2 பேருடைய விசுவாசம் ஆண்டவர் போன பாதையிலிருந்து வேற பாதைக்கு மாத்தி அவங்களோட போகும்படி செஞ்சுச்சு. நான் சொல்ல விரும்புறேன், ஆண்டவர் இன்னைக்கு இந்த வழியா கோயம்புத்தூர் போய் வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போனாலும் நீங்க அவரை விசுவாசிச்சா திரும்ப உங்களுக்காக யூ டர்ன் போட்டு உங்க வீட்டுக்கு வருவார். நீங்க அவரை நம்பினா சில ஆசீர்வாதம் உங்க வீட்டுல கதவை தட்டும். உங்க கையை விட்டு போன சில நன்மைகளை நீங்க விசுவாசிக்கும் போது எனக்கு அது வரும், அது எனக்கே சொந்தம், அது எனக்கு உரியது, அது எனக்கானது, எனக்காக என்னைக்கோ எழுதி வைக்கப்பட்டதுங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், அந்த பிளஸிங் யூ டர்ன் போட்டு வரும். சிக்னல்ல யூ டர்ன் போடும். போலீஸ்காரன் தடுத்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, உங்க வீட்டுக்கு வர வேண்டியதை உங்க விசுவாசம் கொண்டு வருங்கிற. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பா என்கிற வார்த்தை பொய் இல்லைங்க. உங்க விசுவாசனை தட்டி கிளறி விட விரும்புறேன். இன்னைக்கு மாலையில இயேசுவின் நாமத்துல கொஞ்சமா இருக்கிற உங்க விசுவாசம் இன்னைக்கு அதிகப்படியா மாறட்டும். நார்மலால நாட் ஸ்மால் ஃபெய்த், பிக் ஃபெய்த். பிக் ஃபெய்த், கடுகளவு விசுவாசத்தை மலையை பெயர்க்க முடியும்னா என்னுடைய முழுமையான விசுவாசம் உலகத்தையே உங்களுக்காக மாற்றி அமைக்க முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி உலகம் உங்களுக்கு கீழ்ப்படியும்.
நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கிற வசனம் நிறைவேற ஆரம்பிக்கும்னு சொல்றேன். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். இப்போ அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். இப்ப என்ன பண்றாருன்னா, போற வழியிலிருந்து இயேசு திரும்பி இன்னொரு வழிக்கு போயிட்டு இருக்கிறார். போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு கிட்ட போயாச்சு. எங்க போயாச்சு? வீட்டுக்கு சமீபமான போது, வீட்டுக்கு பக்கத்துல போறாங்க. உடனே அந்த செஞ்சுரியன் நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றான்னா, தன் சிநேகிதரை ஃப்ரெண்டை கூப்பிட்டு, ஏய் அவர் இங்க வரதுக்கு கஷ்டப்படுவார், பாவம், அவர் ரொம்ப டிராவல் பண்ணி போறார், நிறைய வேலை இருக்கும் அவருக்கு. நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டுக்கு வாசலுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை, நீ எங்க வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நீங்க கஷ்டப்பட வேண்டாம், ஆனா எனக்கு ஆசை, நீங்க வரணும்னு ஆசை, ஆனா சொல்றான் வருத்தப்பட வேண்டாம், ஏன்னா ஆண்டவர் டார்ச்சர் பண்ணக்கூடாது, அவர் நிறைய வேலை இருக்கு, அவர் போற வழியில போட்டும். அங்கிருந்து சும்மா ஏதாவது சொன்னா, ஏதாவது வேற மாதிரி மேஜிக், ஏதாவது மேஜிக் பண்ணுவார்ல, பயங்கரமா மேஜிக் பண்ணுவார், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு நடந்துரும், அற்புதம் நடந்துரும். எதுக்கு அவர் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வரணும்? ஆண்டவர் நினைக்கிறாரு வீட்டுக்கு சுகமாகணும்னு. வீட்டுக்கு நினைக்கிறேன், அவர் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்றேன், ஆண்டவரை விட அவனுக்கு விசுவாசம் அதிகமா இருக்கு. ராமன் சொல்லுங்களேன். ஆண்டவர் வரணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவர் வரணும்னு அவசியம் எனக்கு இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே இன்னைக்கு உங்க விசுவாசம் ஆண்டவரை மிஞ்சி இருக்கணும். ராமன் சொல்லுங்களேன். என் பையன் என் மேல ஒரு 90% விசுவாசம் வைப்பான், 90 100%. ஆண்டவருக்கு நீங்க ஷாக் தரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே ஆஸ்டகாய் நிக்கணும். எப்படா இவ்வளவு விசுவாசம் உனக்கு? அந்த விசுவாசம் உங்களை ரட்சிக்கும், அந்த விசுவாசம் உங்களை உயர்த்தும், அந்த விசுவாசம் உங்களை மீட்டெடுக்கும். நல்ல ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். இப்போ இயேசு திரும்பி வழியில போகும்போது அந்த நூற்றுக்கு அதிபதி ஃப்ரெண்டை கூப்பிட்டு சொல்றான், நீ போய் அவர்கிட்ட சொல்லிரு, எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் ஒர்த் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்க அவர் நெருங்க நெருங்க அவனுக்குள்ள என்ன மனசு வருதுன்னா, லகுவான மனசா மாற ஆரம்பிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு எங்கெல்லாம் பிரவேசிக்கிறாரோ அங்கெல்லாம் பாவம் வெளியே போயிடும், அங்கெல்லாம் அக்கிரமம் வெளியே போயிடும். அங்க ஒரு கில்ட் ஸ்டார்ட் ஆகும். நான் தகுதியானவனே இல்லை, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, என் வீட்டுக்குள்ள அவர் வர்றதுக்கு நான் ஒர்த்தான ஆளே இல்லை, நான் யார் எனக்கு தான் தெரியும், என் வீட்டுக்குள்ள அவர் எதுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ வரும்னா, கிருபை உள்ள பிரவேசிக்க போகுது. கிருபை உள்ள வரும்போது உங்களுக்குள்ள என்ன புரிதல் வரும்னா, நான் பண்ணது தப்பு, நான் பண்ணது சரியில்லை, நான் பண்ணது தப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்கெல்லாம் வார்த்தையை கேட்குறீங்களோ, எங்கெல்லாம் வசனத்தை கேட்குறீங்களோ, அப்பெல்லாம் அந்த வார்த்தை உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கும். ஏய் நீ யாருன்னு தெரியுமா? நீ லாக் இல்லாத ஆளு, ஆனா உனக்காக நான் வரேன்ல, உன்கிட்ட கிருபையா வரல. ஏன் தெரியுமா? நீ வேணும், நீ வேணும். உன்னுடைய லாக்கிய பார்த்து நான் உங்ககிட்ட வரல, நீ எனக்கு கொடுக்கறத பார்த்து நான் உங்ககிட்ட வரல, உன்னை பார்த்து நான் வரேன், உன் ஹார்ட்டை பார்த்து நான் வரேன், உன் அன்பை பார்த்து நான் வரேன். நீ என் மேல அன்பு வச்சாலும் நீ வைக்கலனாலும் எனக்கு நீ வேணும். ராமே சொல்லுங்களேன். ஆண்டவருடைய ஹார்ட்டே அதுதான். நீ என்னை நேசிச்சாலும் நேசிக்கலனாலும், நீ என்னை புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும், நீ என் பையன் தான், நீ என் பொண்ணு தான், உனக்காக நான் இப்ப இதுக்கு பேர் தான் கிருபை. கிருபை இறங்கி வர வர அவனுக்குள்ள என்ன வருது? அவர் என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் தகுதியில், நான் அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறேன், நான் இயேசுக்கு எகென்ஸ்ட் ஆனவன், நான் அத்தனை பேரை அடிச்சிருக்கிறேன், அத்தனை பேரை நொறுக்கி இருக்கிறேன், ஆனாலும் அவர் என் வீட்டுக்கு வராரா? வேணாம் வேணாம், வர வேணாம், வர வேணாம். இப்ப அடுத்து 7வது வசனம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மட்டும் நீங்க சொல்லுங்க, அப்ப என் வேலைக்காரன், நீங்க வார்த்தை சொல்லுங்க, சொஸ்தமாகறானா பார்க்கலான்னு இல்லை, நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு வார்த்தைய சொல்லுங்க, அப்போ என் வேலைக்காரன். ஆக்சுவலா அவன் ஒய்ஃபுக்காக கேட்டிருக்கலாம், அவன் கிட்டுக்காக கேட்டிருக்கலாம், இல்ல அவன் அப்பாக்காக அம்மாக்காக, இல்ல ஒய்ஃபோட அப்பாக்காக அம்மாக்காக கொலீக்ஸ்க்காக கேட்டிருக்கலாம். பட் ஆனா அவன் யாருக்காக கேட்கறான்னா, வேலைக்காரனுக்காக கேட்கறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவராக இயேசு எப்படி யோசிச்சிருப்பா? மனசுல இருந்து யோசிச்சு பாருங்க. யாரா அவன்? யாருன்னே தெரியாது, அவனுக்காக அவன் இறங்கி போய் அவனுக்கு சரியாகணும்னு ஆசைப்படுறானே. இந்த ஒரு மனசு, இந்த ஒரு ஹார்ட், இந்த ஒரு இருதயம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா, உங்க வீட்டுல அவர் இருப்பார், உங்க வீட்டுக்குள்ளேயே அவர் வாழ்வார். சகையு வீட்டுக்குள்ள அவர் போக காரணம், அவன் போறேன்னு சொன்ன உடனே, ஆண்டவர் போறேன்னு சொன்ன அவன் சொல்றான், ஆண்டவர் நான் யாருக்கெல்லாம் அநியாயமா உடனே திருப்பி கொடுத்துட்றேன்ப்பா. இந்த மனசு நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க இருதயமே மாறுங்க. வார்த்தை வரும்போது இருதயம் மாறும். ஆண்டவருடைய வார்த்தை இறங்கி உங்க காதுக்குள்ள போய் ஏதாவது ப்ராசஸ் பண்ணுதுன்னா இருதயம் ஃபர்ஸ்ட் மாறும். என்னைக்கு ஒரு மனுஷன் ஒருத்த மேல கோபமா இருக்கலாம், ஆனா வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அந்த கோபம் அப்படியே தணிஞ்சிரும். பார்த்துருக்கீங்களா?
ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரம் உங்களுக்கு வந்து யாராவது மேல கோவம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், பொறாம இருக்கலாம், இல்ல உன்னை அடிச்சிடணும்னு ஏதாவது தோணலாம். ஆனா எப்ப நீங்க பிரசன்ஸ் ஆஃப் காடுக்குள்ள வந்துட்டு வெளியே போறீங்களோ, பிரசன்ஸ் ஆஃப் காடுக்குள்ள டச் பண்ணிட்டு வெளியே போறீங்களோ, 1000 கோவம் இருந்தாலும் மூஞ்சிய பார்க்கும்போது ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரியவர், அவர் சிறந்தவர், அவருடைய இருதயம் உங்களுக்குள்ள ஊத்தப்படும். அதுதான் சாட்சியே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதான் வசனத்துல அவர் சொல்றாரு, நீ உன் பிரதர் கூட என்ன பண்ணு, ஒரு மனம் ஆயிட்டு வந்து காணிக்கைய போடு. என்ன காரணம், என்ன ரீசன்னா, பிரசன்ஸை நீங்க ஃபுல்லா எடுத்துட்டீங்க அப்படின்னா அது நடந்துரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னைக்கு ஒரு மனுஷன் பிரசன்ஸை ஃபுல்லா உள்ள எடுத்துக்கிறானோ, ஆண்டவர் இங்க இருக்கிறாருப்பா, எனக்குள்ள அவர் வந்துட்டார், அந்த நம்பிக்கை என்ன பண்ணுன்னா அவனுக்குள்ள வந்து அவன் ஹார்ட்டே மாத்திரும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கண்ணுக்கு தெரிஞ்ச வலிக்கு மருந்து இருக்கு. அடிபட்டா கண்ணுக்கு தெரியாத வலி இருதயம். அதுக்கு நம்ம நினைச்சுறோம் மருந்தே இல்லைன்னு. ஆனா அதுக்கு கண்ணுக்கு தெரியாத மருந்து இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கண்ணுக்கு தெரிஞ்ச வியாதிக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மருந்து இருக்கு. பாராசிட்டமால், வேற என்ன டோலோ 650, வேற டாட், இந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் இருக்கு. கண்ணுக்கு தெரியாத வலிக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு மருந்து இருக்கு, விசுவாசம். நீங்க அவரை நம்பினா அவர் வருவார். அவர் வந்தாருன்னா உங்க இருதயம் மாறும். இருதயம் எப்படி மாறும்? நார்மலா மாறாது, வேற மாதிரி மாறும். இங்க பிறக்கும் போது உங்க இருதயம் எப்படி இருந்துச்சு? ஒரு வெஞ்சன்ஸ் இல்ல, ஒரு கோவம் இல்ல, அப்படியே மனசு ஃப்ரீயா இருக்கு. அது மாதிரி காட் மாத்துவார். பிரசன்ஸ் ஆஃப் காடுக்குள்ள உங்க ஹார்ட் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகும், ஹீல் ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ சொல்றாரு, ஒரு வார்த்தையை மட்டும் அவர்கிட்ட சொல்லி அவர் டிராவல் பண்ணி வரதுக்குள்ள வார்த்தை வந்துரும்டா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் கால் வச்சு நடந்து என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அங்கிருந்து சொல்ற வார்த்தை பரலோகத்தை டச் பண்ணி அந்த பரலோகத்துல வார்த்தை வீட்டுக்குள்ள வந்துடும். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பேர் ஆமென் சொல்றீங்க. நான் உங்க மேல பேசுறேன். இங்க நீங்க குடும்பமா உட்கார்ந்து ஒவ்வொருத்தரா உட்கார்ந்து அவரை உயர்த்தும் போது, வார்த்தையை கேட்கும் போது, உங்க வீட்டுக்காரு, உங்க வீட்டுல உங்க பிள்ளைகள், உங்க சொந்த ரத்தம் உள்ள அற்புதம் நடந்துட்டு இருக்கும். உங்க வீட்டுல வார்த்தை அடிச்சுக்கிட்டு இருக்கும், குடும்பத்துல வார்த்தை உள்ள போய்கிட்டு இருக்கும், உங்க பிசினஸ்ல வார்த்தை உள்ள போய்கிட்டு இருக்கும். நீங்க கேட்கறது நார்மல் வேர்டு கிடையாது, ஹெவன்லி வேர்ட். வார்த்தை வருகிற பொழுது, வசனம் வருகிற பொழுது, வசனம் இறங்கும் போது அந்த வார்த்தை உங்க ஹார்ட்டை மாத்துறது மட்டும் இல்லாம அந்த வார்த்தை 1000 கிலோமீட்டர் தாண்டி, 2000 கிலோமீட்டர் தாண்டி யாரெல்லாம் வியாதியா இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். சொல்லிட்டான், ஒரு வார்த்தையை மட்டும் அவரை சொல்ல சொல்ல அவன் சொஸ்தம் ஆவான். இப்ப அடுத்து 8வது வசனம், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போனா போறான், மற்றொருத்தனை வானா வரான், என் வேலைக்காரன் இதை செய்யினா செய்யறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை. நான் வந்து எனக்கு கீழே வேலை செய்யறவங்களாம் சும்மா கிடையாது. போனா போவான், வானா வருவான், நில்லுனா நிற்பான், அதை எடுத்து வேணா எடுத்து வைப்பான். ஆனா எனக்கு வந்து அந்த மாதிரி என் ஆண்டவர் வந்தா சுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு வார்த்தையை சொன்னா போதும். நான் எப்படி வார்த்தையை சொன்னா நடக்குதோ அதை நம்பி அவன் சொல்றான். என்னுடைய ஸ்டைல் இதுதான், என்னுடைய லாங்குவேஜ் இதுதான். நான் ஒருத்தனை போனா போவான், வானா வருவான். அதே மாதிரி ஆண்டவர் அங்கிருந்து போடா வியாதினா போகும். அவன் நம்பிக்கை அதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் பாடி லாங்குவேஜ் அதுதான், அவனுடைய செய்முறை அதுதான். நான் எப்படி வந்து என்னுடைய பவரை வச்சு, என்னுடைய ரூலிங் கெப்பாசிட்டியை வச்சு நான் ஒருத்தனை போனா போறான், வானா வரான், அதே மாதிரி அவர் இந்த உலகத்துக்கு ராஜா மட்டும் இல்ல, அனைத்து காரியங்களுக்கும் ராஜா அவர் தான். வியாதிக்கும் ராஜா அவர் தான், பலவீனத்துக்கும் ராஜா அவர் தான், பண கஷ்டத்துக்கும் ராஜா அவர் தான். அவர் போனா போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பரலோகம் உங்களை பார்த்து சில பிரச்சனையை பார்த்து போன்னு சொல்லுது, சில சோர்வுகளை பார்த்து போன்னு சொல்லுது, சில வியாதிகளை பார்த்து போன்னு சொல்லுது, சில வறுமைகளை பார்த்து போன்னு சொல்லுது, சில எதிர்மறையான சூழ்நிலைகளை பார்த்து போன்னு சொல்லுது. ஆண்டவர் போன்னு சொன்னா போகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த உலகத்துல பெரிய ஆள் அப்படின்னா கோர்ட்ல ஜட்ஜ் இல்லையா, கொஞ்சம் அவங்க சொன்னா எல்லாருமே, ஃபார் எக்ஸாம்பிள் சிஎம்ஏ அவங்க சொன்னா அதை அது வந்து நீதித்துறையுடைய பேச்சு நம்ம கேட்கணும். அவங்க தான் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு பீப்புள். அவங்க சொன்னாலே உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் மாறும்னா, என் ஆண்டவர் உலகத்திற்கே ராஜா, என் ஆண்டவர் பரலோகத்திற்கு ராஜா, என் ஆண்டவர் எல்லாரிலும் மேலானவர். அந்த ஜட்ஜை காட்டில அவர் தான் நீதி நியாயாதிபதி. அவர் சொன்னா நடக்குமா நடக்காது? ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்னா உங்க விசுவாசத்துல நடக்கும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். நீ விசுவாசிச்சனா
நீ நம்புனா ஆண்டவரே ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி, யார் சாமி அவன், எங்கிருந்து போவான், இப்படி விசுவாசிக்கிறான் என்ன, அவன் வீட்டுக்கு நான் வந்துட்டு இருக்கிறேன், வரவாத உடேண்டா, வரதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணி நீங்க வேணாப்பா, நீங்க வார்த்தை சொல்லுங்க போதும், நான் ஒருத்தனை போனா போறான் அதே மாதிரி நீங்க அங்கிருந்தே போன்னு சொல்லுங்க போவோம் வியாதிய, அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு ஆள் யாரா அவன்? ராமன் சொல்லுங்களேன். உங்களை பார்த்து பரலோகம் கேட்கணும், யாரா அவன்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இந்த அளவுக்கு விசுவாசத்தை நான் பார்த்தது, இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த அளவுக்கு ஒரு அன்பை நான் பார்த்ததே இல்லையா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்தை பார்த்து அவர் சொல்லணும். ஆமென். இப்ப அடுத்து அதேதான் இன்னும் முடிக்கல. நான் ஒருவனை போனா போறான், வானா வாரான், இந்த வேலையை செய்யணும் இப்படின்னு சொல்லி அமிச்சாச்சு. இப்ப அடுத்து போடணும். சாரி, 9வது வசனம். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து, அதுதான் வேற லெவல். இயேசு இதெல்லாத்தையும் கேட்டு அவனை குறித்து என்ன பண்றாரு? இயேசு அவனை பார்க்கல, அவன் இயேசுவை பார்க்கல. ஆனா ஆச்சரியம் வந்துருச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க பேர் பரலோகத்துல பேசிக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களோட பேரு, உங்களோட ஊரு, உங்களோட வீட்டு அட்ரஸ் பரலோகம் பேசிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சத்தமா சொல்லுவீங்க? யாருப்பா அந்த பேரு? சும்மா பேசிட்டே இருக்கல. யாருதாமா அது? அந்த அளவு டெய்லி ஜெபிக்கிறானா, டெய்லி பைபிள் படிக்கிறானா, ஆண்டவர் 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 அவ்வளவு நேசிக்கிறானா? யாருதாப்பா அது? எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பாடு வந்தாலும் அவன் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் பாத்துக்கு வருது அப்படின்னு சொல்ற விசுவாசம் எங்க இருந்துப்பா வந்துச்சு? அப்படிங்கிற நிலைக்கு உங்க பேரெல்லாம் மாறணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் புலம்புவான், அந்த லிஸ்ட் மாறி என்ன ஆனாலும் அவன் ஆண்டவரை உயர்த்துவான். எப்ப பார்த்தாலும் அழுவான், அந்த லிஸ்ட் மாதிரி என்ன ஆனாலும் அவரை நேசிப்பான். எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, என்ன ஆனாலும் அவரை உயர்த்துவான். அப்படிங்கிற ஒரு பேர் உங்க மேல இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, உங்க தலை மேல வந்து விழட்டும். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க. இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா, சொல்றாரு பாருங்க, அவரு குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு, ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் ஹெவன்ல சொல்லணும், டே இது வரைக்கும் நான் ஆபிரகாமை பார்த்தேன், ஈசாக்கை பார்த்தேன், யாக்கோபை பார்த்தேன், மோசேவை பார்த்தேன், யோசேப்பை பார்த்தேன், எத்தனையோ பேரை பார்த்தேன்டா, யோனாவை பார்த்தேன், எவனையோ பார்த்தேன்டா. ஆனா இந்த ஜாஷுவா மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லடா. இந்த மாதிரி விசுவாசிக்கிறானேடா, இந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கானேடா, இந்த எமில் மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லடா, இப்படி என்னை டார்ச்சர் பண்ணி லவ் பண்றானேன்னு சொல்லி உங்க நாமத்தை, உங்க பேரை பரலோகத்தில் ஆண்டவர் தினந்தோறும் பேசுகிற நபராய் நீங்க மாறிட்டீங்கன்னா, நீங்க சொன்னா மழை வரும், நீங்க சொன்னா வெயில் அடிக்கும், நீங்க சொன்னா மூடு மாறும், நீங்க சொன்னா சூழ்நிலை மாறும், நீங்க வானா வரும், போனா போகும். ஆமென் சொல்லுங்க. அடுத்து அதுலயே சொல்றாரு, இதுதான் சூப்பர் சீன் பாருங்க. இயேசு வந்து முதல்ல ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு போறாரு, திரும்பியும் அவன் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போகும்போது அவர் தான் திரும்புறாரு, நிறைய பேர் திரும்பல, கிரௌட் ஃபுல்லா அங்க வரல. இப்போ அங்க என்ன ஆகுதுன்னா, திரும்பியும் போய் நீங்க வீட்டுக்கு வர வேண்டாம், நீங்க அங்கிருந்தே ஒரு வார்த்தையை பேசுங்க. அப்போ அந்த வீட்டுக்கு போனவங்கள பாத்தீங்கன்னா, இயேசு கொஞ்சம் மேபி ஒரு 10-15 பேர் போயிருக்கலாம், எல்லாரும் போயிருக்க மாட்டான். ஆனா இயேசு முன்னாடி பெரிய கிரௌடு போகும். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி, யாரெல்லாம் வந்து அவர் வழியில வராம அதை நம்பாம இயேசு போயிட்டு போறாரு, விட்டுரு நம்ம போவோம், வேற ஒருத்தன் வேற டைரக்ஷன் நிப்பான் பாருங்க, அவங்களுக்கு திரும்பி அவர் சொல்றாரு, தமக்கு பின் செல்லுகிற, பின் வருகிற இல்ல, பின் செல்லுகிற. அப்படின்னா 100க்கு அதிபதி வீட்டுக்கு போற இயேசுவை யாருக்கும் பிடிக்கல. சொல்ல உங்களுக்கு புரியுதா? உங்க வீட்டுக்கு இயேசு வந்தா பக்கத்து வீட்டுக்காரனை பிடிச்சிருமா? உங்க வீட்டுக்கு பணம் வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்காரன் நினைப்பான், வா சூப்பர் நல்லவர் நினைப்பானா? பாரு ஒன்றும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் கரண்ட் போகட்டும், அவங்க வீட்லேயும் கரண்ட் போயிருக்கும், அவங்க வந்து உங்கள் வீட்டில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க கரண்ட் போச்சான்னு. உங்கள் வீட்டில் கரண்ட் இருந்தால் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை தெரியுமா? அதே அவங்களுக்கும் கரண்ட், உங்களுக்கும் கரண்ட் போயிருந்துச்சுன்னா அவங்களுக்கும் போயிடுச்சு, நமக்கும் போயிடுச்சு, ஓகே 4 நாளும் கேட்க மாட்டான். ஆனால் உங்கள் வீட்டில் கரண்ட் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க வீட்டில் கரண்ட் இல்லை, முடிஞ்சிங்க நீங்கள் ஃபோன் போயிட்டே இருக்கு இபி ஆஃபீஸ்க்கு, என்னாச்சு 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 என்னாச்சு, அவனுக்கு மட்டும் கரண்ட் இருக்கு எனக்கு இல்லை. இங்க அதுதான், திரும்பி தமக்கு பின் செல்கிற, பின் வருகிற, பின் ஆப்போசிட்டா போற ஜனங்களை பார்த்து சத்தமா கூப்பிடு, ஏய் கேளு, போனல்ல வரமாட்டேன்னு, அவன் பார் என்னை வரவே சொல்ல, நின்று பேசுட்டான், நீ போ, அவன் தான் எனக்கு வேணும் சொல்றாரு.
திரும்பி திரளான ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் தானே நீ, உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. ஆனா அவன் பாத்தியா, கவனிச்சுக்கோ, கேளு. ராமன் சொல்லுங்களேன், சத்தமோ ராமன் சொல்லுங்க. அந்த ஒருத்தனுக்காக, வேலைக்காரன் பேரே இல்லை, பைபிள்ல பேரே இல்லாத ஒருத்தனுக்காக பெரிய சம்பவமே நடந்துட்டு இருக்கு. ராமன் சொல்லுங்களேன். நமக்கு பேர் வச்சிருக்காரு ஆண்டவர். பேர் இல்லாத ஒருத்தனுக்காக பரலோகம் இவ்வளவு வேலை செய்யும்னா, நீங்க பிறக்கும் போது என்ன பேர் வைக்கணும்னு அம்மா அப்பா எல்லாம் யோசிச்சு வச்சிருப்பாங்க. அது யோசிச்சு வச்சது எல்லாமே ஆண்டவருடைய பலன் தான். அப்போ யோசிச்சு வச்சிருக்காங்கன்னா உங்க பேர் பாருங்க, வேற லெவல் பேரு. உங்க பேர்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் விட்டுருவாரா? விட மாட்டார். சத்தமா ராமன் சொல்லுங்க. இப்ப சொல்லிட்டாரு, ஏய் நல்லா கவனிங்க, திரளான ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஃபெய்த்தை நான் பார்த்ததில்லை, நீ பார்க்கவும் மாட்டேன்டா. ராமன் சொல்லுங்களேன். அடுத்து 10ல, அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை, இயேசு வீட்டுக்கே போகல, நின்ன இடத்துல வார்த்தையை சொன்னாரு. இயேசு வந்து நீ ஹீல் ஆகுன்னு சொன்னாரா? நீ சுகமாகுன்னு சொன்னாரா? இந்த 10 வசனத்துல எந்த இடத்துலையுமே இயேசு அந்த வேலைக்காரன் கேட்ட மாதிரி, 100க்கு அதிபதி கேட்ட மாதிரி, இப்பொழுதே நீ சுகமாகு, அவர் வார்த்தையை சொல்லவே இல்லை. வார்த்தை பரலோகத்திலிருந்து வரவே இல்லை. ஆனா வந்த ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப வீட்டுக்கு போகும்போது சுகமாயிட்டான். ராமன் சொல்லுங்களேன். உங்க விசுவாசம் சுகத்தை கொண்டு வரும். இதுக்கு ஆண்டவரே அவசியம் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் அவசியமே இல்லை அற்புதத்துக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் நீ விசுவாசிச்சா தேவ மகிமையை பார்ப்பது, நீ விசுவாசிச்சா உன் குடும்பம் மாறும், நீ விசுவாசிச்சா உன் சூழ்நிலை மாறும். நீ நம்பும் போது ஆண்டவர் வார்த்தை அனுப்பணும் அவசியமே இல்லை. நீ நம்புறதே அவர் வார்த்தையை தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க நம்பிக்கையே அவர் வார்த்தை மட்டும்தான். நீங்க எதுல உறுதியா இருக்கணும்னா வார்த்தையில உறுதியா இருக்கும் போது நீங்க சொன்னா உங்களுக்காக சிலர் வருவாங்க, சிலர் போவாங்க, சிலர் நிற்பாங்க, சிலர் வேலை செய்வாங்க. சில வியாதிகள் குடும்பத்தை விட்டு வெளியே ஓடும், வறுமைகள் வெளியே ஓடும், பிரச்சனைகள் வெளியே ஓடும், தரித்திரம் வெளியே ஓடும், சூழ்நிலைகள் வெளியே ஓடும், நன்மைகள் வீட்டை தேடி ஓடி வரும், சந்தோஷம் வீட்டை தேடி ஓடி வரும், நிம்மதி வீட்டை தேடி ஓடி வரும். ஏன்னா ஆண்டவர் சொன்னா நடக்கும். நீ விசுவாச அவர் சொல்லுவார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க சவுண்டுக்கு அதிகமா வேணும். ஹல்லேலூயா. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த பிரசங்கம் புரிஞ்சுதா? இதெல்லாமே காடை நீங்க ஷாக் பண்ற ஒரு மொமெண்ட். ஸோ உங்களுடைய விசுவாசம் அவரை ஷாக் பண்ணும், அவரை வந்து திரும்ப யோசிக்க வைக்கணும். எப்படா இப்படியெல்லாம் யோசிக்கிறான்? ஆமென் சொல்லுங்களேன். ஆக்சுவலாக 100க்கு அதிபதி பேரும் அதில் இல்லை, அந்த வேலைக்காரன் பேரும் அதில் இல்லை, யாருடைய பேரும், அந்த யூதனுடைய பேரும் அதில் இல்லை. இந்த 3 பேர் தான் மையமே. ஃபர்ஸ்ட் வேலைக்காரன், 100க்கு அதிபதி, அடுத்த ஒரு யூதன். இவங்க 3 பேருடைய பேர் அதில் எழுதவே இல்லை. அவங்களுடைய பொசிஷன் தான் இருக்குது. அவன் வேலைக்காரன், இவன் 100க்கு அதிபதி, இவன் ஒரு யூதன். வெறும் பொசிஷனை வச்சே அவங்க ஒரு சுகத்தை வாங்க முடியும்னா, இப்போ உங்க பேர்ல உங்க பேர் இல்லை, இயேசுவின் நாமம் உங்க மேல இருக்கு. உங்களுக்குள்ள இருக்கிறது அவருடைய ரத்தம். நீங்க அவருடைய நாமத்துல வாழ்றீங்க. அவருடைய பேர் தான் உங்க அடையாளம். இதெல்லாம் சிலுவைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சிலுவைக்கு அப்புறம் 100க்கு அதிபதி இல்லை, இயேசுவா மாறிட்டான். இந்த ஜாஷ்வா சிலுவைக்கு முன்னாடி ஜாஷ்வாவா இருந்தான். ஆனா அப்புறம் சிலுவைக்கு அப்புறம் நான் ஜாஷ்வாவா இல்லை, இயேசுவா மாறுறேன். ஜாஷ்வா இயேசுவா மாறிட்டான், இயேசு ஜாஷ்வாவா மாறிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் நானாக, நான் அவராக சிலுவைக்கு பிறகு மாறினதுக்கு அப்புறமா உங்க மேல இருக்கிற பேரெல்லாம் இயேசுங்கிற நாமம். பேர் தெரியாத 3 பேரை கொண்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய முடியும்னா, அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது? ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஆமென் சொல்லுவீங்க. புரிஞ்சா உங்களுக்கு? நம்புங்க அவரை. உங்க விசுவாசம் பரலோகத்தை திறக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப், அடுத்தடுத்த மூவ் உங்களை என்ன பண்ணுன்னா, அதுக்குள்ள என்ன இருக்கோ அது உங்க கரங்களில் கொண்டு வந்து சேர்த்துரும். நீங்க நம்புனா நடக்குங்க. நிறைய வந்து இந்த சம்பிரதாயம், இந்த சடங்காச்சாரம்லாம் பண்ணுவாங்க மற்ற மதத்தினர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்னப்பா உனக்கு சனி இருக்குப்பா, உனக்கு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, தோஷம் இதெல்லாம் இருக்குது, இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணா சரி. என்ன பண்ண, 5 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு 4 படிக்கட்டு, 40 படிக்கட்டு, 400 படிக்கட்டு மேலே ஏறி போய் அங்கே நல்ல சாப்பாடு செஞ்சு அதை வந்து மண்ணில் கொட்டி நீ எடுத்து சாப்பிட்டேன்னா இந்த தோஷம் உனக்கு சரியாகும். இல்லைன்னா வேண்டிக்கோ,
வெறும் காலில் 100 கிலோமீட்டர் நடந்து போகணும். இது எல்லாமே என்ன சொல்லணும்னா ஆக்ஷன். இது ஒரு ஃபெய்த் ஆக்ஷன் தான். இது கண்டிப்பாக நடக்கும் நான் சொல்கிறேன். எப்படி நடக்கும்னா, நீங்கள் நம்புறீங்க இல்லையா, உங்கள் மையம் ஒரு நிலைக்கு வரும். இந்த மாதிரி போனால் எனக்கு சரியாயிரும், இந்த மாதிரி போனால் சரியாயிரும். அப்போ நீங்கள் நடக்கும்போது என்ன நினச்சிட்டு நடப்பீங்க? எனக்கு சரியாயிரும், எனக்கு சரியாயிரும், எனக்கு சரியாயிரும். ஆண்டவருக்குள்ள இல்லாம உலகத்துக்குள்ள இருந்து நீங்க அதை நம்பும் போதே நடக்கும்னா, ஆண்டவரை உங்க சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தம் உங்களுக்குள்ள நீங்க அவர் மகனா மகளா இருக்கும்போது நீங்க நடந்து போகணும்னு அவசியம் இல்லை, நீங்க முட்டி போட்டு நடக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க கீழே சோறை போட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்க உட்கார்ந்து ஒரு வார்த்தை, எனக்காக இதை நீங்க செய்ய வல்லவர்னு உங்க வாயை திறந்து பேசினாலே நடக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உலகமே இன்னைக்கு எதை மையப்படுத்துதுன்னா, நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறான் உலகம். உண்மைதானே? அது எங்கிருந்து வந்துச்சு? இங்கிருந்து தான் வந்துச்சு. நூற்றுக்கு அதிபதி எண்ணம் போல், யூதனுடைய எண்ணம் போல், அந்த வேலைக்காரனுடைய எண்ணம் போல். எப்படி யோசிச்சிருப்பான் அந்த வேலைக்காரன் சரிவானதுக்கு அப்புறம்? எஜமானே, யார் சாமி நீ? 100 பேர் என்னை ஒதுக்கி விட்டு என்னை கொன்னுட்டு, நான் செத்து போயிருக்க வேண்டிய ஆள், என்னை கொன்னுட்டு நீ வேற ஒருத்தர் இன்டர்வியூ வச்சு எடுத்துட்டு அவனுக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு, நீ அவனை வச்சு பிஸ்னஸ் பார்த்துருக்கலாம், அவனை வச்சு நீ வேலை வாங்கியிருக்கலாம். ஆனால் நீ ஏன்ப்பா எனக்காக இப்படி பண்ண? எனக்கு நீ பிரியமானவன், அவனை ரொம்ப பிடிக்கும். ராமன் சொல்லுங்களேன். அப்போ சொல்லலாம், எப்படி நடந்துச்சு சுகம்? நான் இல்லை, ஒரு மனுஷன் அங்கிருந்து வார்த்தையை அமைச்சார், அந்த வார்த்தையில் நீ சுகமா இருக்கிற. அவன் யோசிச்சிருப்பான், வார்த்தையில சுகமா? அவன் சொன்னது விசுவாசத்துல வார்த்தையில சுகம். ஆனா ஏசு சொன்னாரு விசுவாசத்துல சுகம்னாரு. ராமன் சொல்லுங்களேன். ஏசப்பா உங்களை தூக்குறதும் நீங்க ஏசப்பாவை தூக்குறதும் அடாடா அந்த மாதிரி லைஃப் மாறிடும். பரலோகத்துல அவர் சொல்லுவார், ஆண்டவரே நான் ஒன்றும் பண்ணலப்பா, அவனுக்கு அவனுடைய விசுவாசம் தான்ப்பா நடந்திருக்கு. ஆனா அவன் சொல்றானே நீ தான் பண்ணேன்னு சொல்றானே. இல்லப்பா அவன் பண்ணலப்பா, நான் ஒன்றும் பண்ணலப்பா, அவன் நம்பினாப்பா, அந்த நம்பிக்கை தான்ப்பா நடந்துச்சு. ஆண்டவர் சொல்லுவா, டேய் நீங்க 2 பேரும் விளையாண்டு இருக்கிறீங்க என்ன வச்சு. ராமன் சொல்லுங்களேன். சத்தமா ராமன் சொல்லுங்க. இப்படி மாறணும் உங்க லைஃப். எனக்கு அதுதான் ஆசை. இத்தனை பேர் ராமன் சொல்றீங்க. உங்க குடும்பத்துல நீங்க சொன்னா வானா வரணும், போனா போகணும். வியாதி நைட்ல காய்ச்சல் வருது, இது சீசனல் ஃபீவர் தான் இருக்கட்டும், தண்ணி மாத்தி குடிச்சனால வந்த ஃபீவர் இருக்கட்டும், காலைல எந்திரிக்கும் போது சொல்லுங்க போ. அதுக்காக நீங்க 1 மணி நேரம் ஜெபிச்சு 2 நாள் ஃபாஸ்டிங் இருந்து அதெல்லாம் அவசியமே இல்லை. உங்க விசுவாசத்துல நீங்க ஏறி இது என் வாழ்க்கையில இருக்க போறது இல்லை அப்படிங்கிற உங்க வாயின் அறிக்கை, உங்க கன்ஃபெஷன், உங்களுடைய ஃபெய்த் கன்ஃபெஷன்ல சூழ்நிலை மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். 2 கையை மேல உயர்த்தி கண்களை மூடி, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உங்க சத்தம் வெளியே வரட்டுமே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை எல்லாரும் சேர்ந்து, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி
மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவர். ஏசப்பா, எங்க வாழ்க்கையில நாங்க இன்னைக்கு தியானித்த வார்த்தையின்படி, நாங்க கேட்ட வார்த்தையின்படி எங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இப்பொழுதே உதிக்கட்டும். ஆண்டவரே, உங்களை தெரியாத ஒருத்தன், உங்களை அறியாத ஒருத்தன், நீங்க யாருன்னே புரியாத ஒருத்தன், உங்களுடைய மகிமை தெரியாத ஒருத்தன், உங்களுடைய அன்பு தெரியாத ஒருத்தன், உங்களுடைய விசுவாசமே ஒரு அற்புதத்தை கொண்டு வர முடியும்னா உங்களை எந்நேரமும் ஆராதிக்கிறேன். உங்களுக்காக நிற்கிற, உங்களை நேசிக்கிற, உங்க அன்பை புரிஞ்சுக்கிட்ட நாங்க உங்க பிள்ளைகள்னு உரிமையா சொல்ற இந்த வாயில எங்களுடைய இந்த சின்ன விசுவாசம் நிச்சயமா எங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். இன்னைக்கு இங்க வந்த ஒவ்வொருத்தர் மேல இந்த வார்த்தையை நான் பேசுறேன். அப்பா, எல்லார் மேலையும் இப்பொழுது விசுவாசம் உதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த விசுவாசம் குடும்ப சூழ்நிலையை மாற்றட்டும். இந்த விசுவாசம் குடும்பத்தினுடைய நிலைகளை மாற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இப்பொழுது பொருளாதார விசுவாசம் வரட்டும், நம்பிக்கை வரட்டும். இன்னைக்கு உங்க குடும்பங்கள் மாறட்டும். எதுலெல்லாம் லாக் ஆறாங்களோ எல்லா லாக்கும் இப்போ வெளியே ரிலீஸ் ஆகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல எல்லா லாக்ஸையும் நான் இப்போ கிறிஸ்துவின் நாமத்துல கிளியர் பண்றேன். I speak the clearance over you in Jesus name. இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும். மர்ரா ஹாச்சி காலா பிரசெட்டிமா ஃப்ரோட்டோ ரிஷ்டலமா ஃப்ரெகதம் ரேச்சியா ரெஷக் ரபோ ஃபதல் சே. நீங்க நடத்துங்க, நாங்க அர்ப்பணிக்கிறோம். எல்லாரையும் பேர் பேரா தனித்தனியா நீங்க bless பண்ணுங்க, ஆசீர்வதி, உயர்த்தி வைங்க. இவங்களுடைய இந்த விசுவாசத்துல சில கதவுகள் திறக்கட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், மேன்மைகள் உண்டாகட்டும், உயர்வுகள் உண்டாகட்டும். இதை செய்யறதுக்கு நன்றி. கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், மூடி மறைச்சு கொள்ளும். நாளைக்கு நடக்கிற ஆராதனை கையில ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா, நாளைக்கு மார்னிங் 7 AM சர்வீஸ்ல ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கணும், ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும், ஒரு பெரிய மீட்பு நடக்கணும். ஜனங்கள் வந்தவங்க வெறுமையா திரும்ப கூடாது. நாளை காலையில இங்க காலை வச்ச எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு விடுதலை, ஒரு ஜீவன் இருக்கிற. ஒவ்வொரு சேர்ஸ் மேல நான் பேசுறேன், எல்லா சேர்ஸும் ஃபில் ஆகட்டும். எல்லா சேர்ஸ்லயும் உங்க அற்புத வல்லமை இறங்கி போகட்டும். இங்க வர்றவங்க, இங்க காலை வைக்கிறவங்க குடும்பங்கள் நாளைக்கு மாறட்டும். இங்க அப்படி செய்யறதுக்கு நன்றி. கையில் ஒப்பு கொடுக்கிறோம், நீர் நடத்தும். சகல துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.